இத பாரு, நாளைக்கு 12 மணிக்கு கல்யாணம். காலையில சரியா 10 மணிக்கு நம்ம கையில இருக்க சாட்சி ஆதாரத்தோட கல்யாண மண்டபத்துக்கு போயாகணும். இப்படிப்பட்ட மனசுள்ளவரோட வீட்டுக்கு என் பொண்ண மருமகளா அனுப்புறதே நான் செஞ்ச புண்ணியம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த பொம்மநாட்டிகள் பேச ஆரம்பிச்சா லோகத்தையே மறந்துடுவா. பேச்சு நின்னா கடிகாரம் நின்ன மாதிரி இருக்கும். அமிர்தா ரெடி ஆயிட்டாளன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அத்தை நீங்களும் வாங்க. உங்களை ஏற்கனவே என்னுடைய மனைவியை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னமோ என் மனசு என் பேச்ச கேட்காதுன்னு தோணுது. என்ன பண்றீங்க அர்ஜுன்? எனக்கு இதுல சரியா வரும்னு தோணல. நீங்க 1000 சொல்லுங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க நினைச்சத கொடுக்காம விட மாட்டேன். நீங்க சம்மதிச்சா? விடுங்க, நான் போகணும். நீங்க ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நீங்க போக முடியாது. அதுக்கு மட்டும் வாய்ப்பே இல்ல. ஓஹோ, இது நம்ம பழைய சேலஞ்ச் இல்ல? பாருங்க, இதுல நான் தான் ஜெயிக்க போறேன். சரி, பேசி முடிச்சிட்டீங்களா? நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் அமிர்தா. எங்க அமிர்தா, நம்ம 2 பேரோட காதல் அடையாளம் இது. கடைசி வரைக்கும் இது உங்க கழுத்துல இருக்கணுங்கிறது என் ஆசை. இதுல நாம 2 பேரும் இருக்கோம். என் அமிர்தாவோட இதயத்துல இந்த அர்ஜுன் நிரந்தரமா இருக்கணும்னு என் ஆசை. ஏய் பிரதர், தாலி கட்டுறதுக்கு இன்னும் டைம் இருக்குடா. அதுக்குள்ள கட்டிட்டியா? ஏன்டா இப்படி அவசரப்படுற? அண்ணா, அது ஒன்றும் இல்லடா. வாப்பா, வா கண்ணா. உன்னை இப்படியே விட்ட உன் இஷ்டப்படி தான் நடந்துக்குவ. வா போலாம். சாரி அமிர்தா, இவன் எப்போதுமே இப்படிதான். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. வாடா வாடாங்கிற. அமிர்தா, நான் வரேன். மறுபடியும் சந்திக்கலாம். வா 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 வாடா. பூஜையெல்லாம் ஆரம்பிக்க போறாங்க மயூரி. உன் அதிர்ஷ்டம் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? சாஸ்திரப்படி அர்ஜுன் பக்கத்துல உட்காந்து எல்லா சம்பிரதாயங்களையும் செய்ய வேண்டியவன் நீதான். இப்ப எங்கேயோ சாட்சியை தேடிட்டு உட்காந்துருக்கே. என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சிருந்த. எப்படியோ நாளைக்கு தாலியை கட்டுறதுக்கு முன்னாடி நீ சாட்சியை கொண்டு வந்தா போதும். ஹலோ ஹலோ பாட்டிமா. மயூரி, உன்னதாமா இப்ப நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா பாட்டிமா, என் மனசும் அங்கதான் இருக்கு. கல்யாண ஏற்பாடுலாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? ஏற்பாட்டுக்கு என்ன, எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் விடு, அங்க என்ன விஷயம் சொல்லு. உனக்கு சாட்சி கிடைச்சுதா? இதோ பாரு மயூரி, நம்ம கிட்ட இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு நாள் தான். தெரியும் பாட்டிமா, அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். சாட்சி ஆதாரத்தோட சரியான நேரத்துல கண்டிப்பா அங்க வந்து நிப்ப பாட்டிமா. ஆனா பாட்டிமா, நீங்க எனக்கு துணையா நிப்பீங்கல்ல? இன்னுமா உனக்கு சந்தேகம்? நான் தான் அன்னைக்கே உனக்கு சொல்லிட்டேன்ல. இத பாரு, முதல்ல நீ சாட்சியோட இங்க வா. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும்
நான் உன்னை அர்ஜுன் பக்கத்துல உட்கார வச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தேங்க்ஸ் பாட்டிமா. கேரண்டி தானே? இதோ பாரு மயூரி, மத்தவங்க கண்ணுக்கு நான் கெட்டவளா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த அமிர்தாவை மணமேடையிலேருந்து எந்திரிக்க வச்சு அர்ஜுனுக்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. இது நான் உனக்கு கொடுக்குற வாக்கு. இத பாரு, சாட்சி ஆதாரத்தோட சரியான டயத்துக்கு நீ வந்துடு, சரியா? சரி பாட்டிமா. என்ன ஆனாலும் அந்த அமிர்தாக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்க நான் விடவே மாட்டேன். நானும் விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்க நான் என்னைக்கும் அனுமதிக்க மாட்டேன். வலது காலை முன்னாடி வச்சு உட்காருங்க. சரி, பூஜை ஆரம்பிக்கலாமோ? சங்கல்பம் எடுத்துக்கோங்க. ஓம் கேசவாய ஸ்வாஹா, ஓம் நாராயணாய ஸ்வாஹா, மாதவாய ஸ்வாஹா, கோவிந்தாய நமः, விஷ்ணவே நமः, மசூதராய நமः, त्रिविक्रमाय नमः, वामनाय नमः, श्रीधराय नमः, श्रीकेशाय नमः, पद्मनाभाय नमः, दामोदराय नमः, संकर्षणाय नमः. அண்ணா, எங்கடா யாழ் ஏன் இன்னும் காணும்? வருவா இருடா. கல்யாணம் செட் ஆகிற வரைக்கும் காத்திருந்த, தாலி கட்டுற வரைக்கும் காத்திருக்க மாட்டியா? டி அண்ணா, நான் எப்பவோ அவளை என் மனைவே நினைச்சிட்டேன். அதனால்தான் இவ்வளவு துடிக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை இப்படி துடிச்சா கல்யாணத்துக்கு அப்புறம்? அதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்கு. வீடே சும்மா கதி கலங்கிரும். அதுக்கேங்க கையை இப்படி காட்டுறீங்க? அது சும்மா டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்ல வந்தேன். உங்க வீட்டுக்காரர் ரொம்ப காமெடி பண்றாரு இல்ல ராஜேஸ்வரி அம்மா? எல்லாம் ரெடி தானே? பூஜை ஆரம்பிக்கலாம் இல்லையா? பொண்ணோட அப்பா அம்மா எழுந்து நில்லுங்க. லக்ஷ்மீ நாராயண ஸ்வரூபாய வராய பாதாரவிந்தயோ பாத்யம் பாத்யம் சமர்ப்பயாமி. அதை கை காலில் தடவி விடுங்க. माल्यादीनि सुगन्धीनि मालित्यादीनि वै प्रभो मया कृतानि पूजार्थं पुष्पाणि प्रतिगृह्यतां पुष्पमालिकान् समर्पयामि. அக்ஷதை எடுத்துக்கோங்க. अक्षतान् समर्पयामि. மாப்பிள்ளைக்கு சீர் கொடுத்துருங்க. மாப்பிள்ளை ஆயிஷன் போய் கோடி உடுத்தின்னு வாங்க. இப்ப பொண்ணு ரெடினா ஆயிஷன் வந்துருங்க.
வலது காலை முன்னாடி வச்சு உட்காருமா. महालक्ष्मी स्वरूपाय वधू पूजाख्यम कर्म करिष्ये. पादारविन्दयोः पाद्यं पाद्यं समर्पयामि. हस्तयोः अर्घ्यमर्घ्यं समर्पयामि. मुखे आचमनीयं आचमनीयं समर्पयामि. அந்த மஞ்சள் எடுத்து கன்னத்திலையும் கையிலையும் பூசி விடுங்க. மாலை போடுங்க. நகையெல்லாம் கொடுத்துருங்க. எதிரி என் பக்கத்திலேயே இருக்கான். கல்யாணம் முடியட்டும். அடுத்த நாள் உன்னை பலி வாங்காம விட மாட்டேன். என்னோட 2வது பலி நீதான். என்ன சாமி இப்படியா செய்வீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஐயோ, அதான் இப்ப வந்துட்டேன்ல. கல்யாண வீட்டு மேல சத்தத்துல எதுவுமே கேட்கல. அப்படியா? சரி விடுங்க. அது சரி, நான் சொன்னதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்திருக்கியா? இது ரொம்ப முக்கியமான வேலை. ஆமாங்க சாமி, நான் எல்லா ஏற்பாட்டோட தான் வந்திருக்கேன். அது எப்பேற்பட்ட பாம்பா இருந்தாலும் சரி, ஏன் முன்னாடி வந்து என் கூடைக்குள்ள அடங்கியே தீரணும். ஐயோ, ஏன் இப்படி பேசுற? பாம்பு பிடிக்கிற கதை அப்படியா? நான் சொன்ன மாதிரி பாம்பை கொண்டு வந்திருக்கீல்ல. நீ வெறுமனே மகுடி ஊதுனா ஜனங்க சந்தேகப்பட மாட்டாங்க? ஏயா சந்தேகப்படுறீங்க? இங்க பாருங்க, அதையும் கையோட கொண்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க. முடியா, கூடைய முடியா. விட்டா என்னைய கடிக்க வச்சிருவா போல் இருக்க. சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீல்ல? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த சரவணை எடுத்த காரியத்தை நிறைவேற்றுறதுல ரொம்ப ஃபேமஸ். சரி, நான் உனக்கு இப்போ அட்வான்ஸா கொஞ்சம் பணம் கொடுக்குறேன். மிச்சத்தை வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம். சரியா? ஓம் காலாய நமஹ. ஓம் மகாதேவாய நமஹ. ஓம் க்ரீம் க்ளீம் ஹீம். என் கண்ணு முன்னாடி வா. என் கண்ணு முன்னாடி வா. என் கண்ணு முன்னாடி வா.
நாகராணி, இதுவரைக்கும் நான் சிருஷ்டி பண்ண மாயாஜாலத்துல இதுதான் மிக சக்தி வாய்ந்த மாயாஜாலம். இதிலிருந்து நீ எப்படி தப்பிச்சு போறன்னு நானும் ஒரு கை பார்க்கிறேன். நிச்சயமா ஒரு தலை உருளும், அது மட்டும் உறுதி. நீ பலியாகியே தீரணும். ஒருவேளை அப்படி நடக்காம போனா இந்த பைரவ பாபா இந்த அக்னிக்கு தன்னைத்தானே இரையாக்கிடுவான். இது என்னுடைய சபதம். நான் கொடுத்த வாக்கை என்னைக்குமே மீற மாட்டேன். ஒரு கை பார்க்கிறேன். சாக போறதும் ஜெயிக்க போறதும் நீயா இல்ல இந்த பைரவ பாபாவான்னு பார்த்துடலாம். இந்த பரீட்சை நடந்தே தீரணும். ஜெய் மகாகாளி. சம்பிரதாய பூஜை ஆரம்பிச்சாச்சு. நாளைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு கல்யாணமும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என் எதிரியோட வீட்டுக்குள்ள நான் கால் வச்சிருவேன். நாகமணி அடையணுங்கிற என் முயற்சிக்கு எனக்கு நிறைய பலம் கிடைக்கும். ஆனா திடீர்னு என் மனசுக்குள்ள விசித்திரமான பயம் இருக்கு. நடக்க போற ஒரு அபசகனத்தை பத்தி எனக்கு ஏதோ அறிகுறி தெரியுது. அம்ரிதா, சேஷா, நீ வந்தது நல்லதா போச்சு. என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரியான குழப்பம், ஏதோ ஒரு பயம் என் மனசை விட்டு போக மாட்டேங்குது. எனக்கு அது புரியுது அம்ரிதா. நீ இப்ப செய்ய போற வேலை சாதாரணமான வேலை இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நேரத்துல பயம் வர்றது சகஜம்தான். எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குதுன்னு என் மனசுக்குள்ள தோணுது. இந்த கல்யாணம் நடக்கும்ல? நடந்தே ஆகணும் அம்ரிதா. எந்த காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணம் நிக்காது. எப்பேற்பட்ட தடை வந்தாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். சேஷா, ஆமா அம்ரிதா, நாகமணி நம்ம கைக்கு வந்து சேர்ந்தாகணும். அதுக்காக நீ தேர்ந்தெடுத்த வழி நாகலோகத்துல இருக்கிறவங்களுக்கு உகந்ததா இல்லைனாலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உத்தேசம் நியாயமானது. பாத்துக்கிட்டே இரு அம்ரிதா. உன்னோட கல்யாணத்துக்கு இந்த நாகலோகம் மொத்தமும் சாட்சியா நிற்கும். கவலைப்படாத அம்ரிதா. என் உயிரை கொடுத்தாவது சரி இந்த கல்யாணம் நடக்கிறத நான் உறுதிப்படுத்துறேன். இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்குறுதி. நான் உன்னை காப்பாத்துவேன் அம்ரிதா. தைரியமா இரு. தயவு செஞ்சு இந்த வார்த்தைய திரும்பி வாங்கிக்கோ சேஷா. நான் இவ்வளவு தூரம் வர காரணமே நீதான். உன்னை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. சத்யபிரபாவ திவ்ய பிரகாச மந்திர ஸ்வரூப மாத்ரம் நிஷ்பிரபஞ்சாதி நிஷ்கலங்கோஹம் நிஜ பூர்ண போதஹம் பிரத்யகாத்மாகம் நித்ய பிரம்மோஹம் ஸ்வப்பிரகாசோஹம் ஹம் ஹம் சச்சித் பிரமாணம் ஓம் ஓம் மூல பிரமேயம் ஓம் ஓம் அயம் பிரம்மாஸ்மி